ஹாய் பட்டோஸ், நீங்கள் வந்து இந்த பேக்கிங்க்கு வந்து பிகினராக இருக்கீங்களா? ஸோ பல்க் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, அது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் சின்ன சின்ன டிப்ஸ், நான் பண்ண சொதப்பல்ஸ், நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல். இது எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்ததுமே நான் வந்து யோசிச்சுக்கிட்டேன், என்னென்ன ஆர்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளம் கேக்கை வந்து 150 கிராம்ஸாக வந்து எனக்கு 20 பீசஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் ரவுண்ட் டீனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் வந்து போச்சு. நான் வந்து பேக்கிங் கொஞ்சம் ரிச்சாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அவங்க வந்து குவாலிட்டியில் தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும், எனக்கு பேக்கிங் வைஸ் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேக்கிங்கில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, ரொம்ப கம்மி பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் கம்மியாகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் வந்து நான் கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நிறையவே வந்து போட்டிருந்தேன். என்னோடய ஓடிஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 கிராம்ஸ் கப் வந்து 3 வந்து வைக்கலாம். ஸோ அதனால் வந்து 1 கேஜி வந்து பேட்டர் அடித்து நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு இங்கே தான் வந்து பண்ணேன். ஸோ 1 கேஜி பேட்டர் அடித்து 180 கிராம்ஸ் வந்து பேக் பண்ணேன். நான் அதை ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பட் நான் வந்து 180 கிராம்ஸ் வந்து போட்டு பேக் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் பேக் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா 170 வந்து கம்மி பண்ணேன். லாஸ்ட் டைம் தான் வந்து 150 வந்து பண்ணியிருந்தேன். பட் ஹைட் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நான் வந்து காட்டல. எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணேன். பட் அந்த ஒரு இஷ்யூ ஆனதுனால எனக்கு 1 கேஜி பேட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் கேட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸில் 20 பீசஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து 3 கேஜி பேட்டர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். பட் நான் வந்து அந்த 180 கிராம்ஸ் 170 கிராம்ஸ் போட்டதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து திரும்ப 1 கேஜி பேட்டர் அடித்து ஒரு பீஸ்க்காக நான் வந்து 1 கேஜி பேட்டர் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பட் எனக்கு அது சேல்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. 150 கிராம்ஸ் கேட்குறாங்கன்னா 150 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே நம்ம நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து போடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அதில் வந்து கரெக்ட் ஆகிடும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் தான். ஸோ 10 பீஸ் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ண மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. 10 பீஸ் வந்து பாக்ஸில் வந்து போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கிஃப்ட் ரேப் வந்து என்கிட்ட வந்து இருந்தது. ஸோ இதை தான் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து இதை வந்து 2ஆக கட் பண்ணி நான் வந்து பேக் பண்ணேன். நான் கட் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் கட் பண்ணேன். பட் நான் வந்து அது வந்து டேப் அடிக்காமல் நான் வந்து லெபல் பேண்ட் மாதிரி போட்டிருக்கணும். என்கிட்ட லெபல் பேண்ட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து டேப் அடித்தேன். அது வந்து கொஞ்சம் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒன்று நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டர் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, எங்கள் அக்காவோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் வந்து இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து சாம்பிள் வந்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து நான் பேக் பண்ணி சாம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். அப்போ அதை அவங்க பே பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க, ஃப்ரீயாக வாங்கலை. ஸோ பே பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றனால தான் எனக்கு இந்த ஆர்டர் வந்து கிடச்சிது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். சாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே பல்காக வந்து கொடுத்துடாதீங்க. 1 கேஜி, 1/2 கேஜி அப்படி கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் பீசஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அவங்க பே பண்ணி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து பேக்கிங் வந்து பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு கேக் கொடுக்கும்போது அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி தான் நம்மக்கிட்ட அடுத்தடுத்து வந்து நம்மக்கிட்ட வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் கொடுத்ததில் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அது வந்து மேலே வந்து லைட்டாக வந்து அந்த ஆயிலினஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க, ஸ்டிக்கினஸ் வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து பேக் பண்ணும்போது அவங்களுக்கு நான் பல்க் ஆர்டர்ஸ் பேக் பண்ணும்போது அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா கஸ்டமர்ஸுமே இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கஸ்டமர்ஸுமே இப்படி இருக்க மாட்டாங்க. பட் இதை நம்ம சொல்லும் போது நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அப்புறம் யூடியூப் இதிலலாம் வந்து போஸ்ட்ரு போடுறதாலையோ இல்லை ஆடு போடுறதாலையோ நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியான சின்ன சின்ன ஒர்க்காக கூட இருக்கட்டும், ஒரு கப் கேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குட்டி குட்டி கிளிப்பாக வந்து ஷூட் பண்ணி வச்சு, அதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்க்கு வந்து ரீச் ஆகணும். அதாவது உங்களை சுற்றி இருக்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தெரியணும், ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆர்டர் பண்ணும்போது இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் பேம்ப்ளெட் வைக்கணும், ஒரு விசிட்டிங் கார்டு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படின்றது வந்து ஓகே, பட் நம்மளால் முடிஞ்சால் ஓகே, முடியல அப்படின்னும் போது இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லைங்களா ஸ்டிக்கி நோட்ஸ், அந்த மாதிரி வந்து எழுதி நீங்கள் வந்து பண்ணுற கேக்கில் வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து வாங்குற இப்போ ஒரு கஸ்டமர் வாங்கி அது வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் தெரியும் ஓகே இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி கேக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, 10 வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. பாக்ஸில் கேட்டிருந்ததில் வந்து ஸ்டிக்கி நோட் ஒட்டிட்டேன். பட் கிஃப்ட் ரேப் பண்ணதில் வந்து நான் எதுவுமே ஒட்டல. ஜஸ்ட் நான் வந்து பேக் மட்டும் பண்ணி வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் முக்கியமாக பர்த்டே கேக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்டேட்டில் இருங்க. ட்ரெண்டிங்கில் என்னென்ன போயிட்டுருக்கோ, என்னென்ன டிசைன்ஸ் போதோ, என்னென்ன ஃப்ளேவர்ஸ் போதோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ட்ரை கேக்ஸ் தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பர்ட்டிகுலரான ரெசிபீஸ் வந்து கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்க்கு வந்து சேல் பண்ணலாம். ஸோ நான் பாக்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். கிஃப்ட் ரேப் பண்ணதை வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து சேஃபாக கஸ்டமர் பிளேஸ் கொண்டு போய் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான். உங்களுக்கும் இதே மாதிரியான கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், ப்ரௌனிஸ், ப்ளைன் கேக், மார்பிள் கேக்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SPD ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் DM பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.